ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே கோ ப்ரோக்ராமிங்கோட ஒரு டுட்டோரியல் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தோம். கோலாங் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் கோ அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் கோ அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஸோ கோன்றது கூகுள் டெவலப் பண்ண ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னா ஃப்ரீ டு யூஸ். இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் வந்து ஃப்ரீ டு யூஸ், யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்டர்நெட்ல ஃப்ரீ அவைலபிளாக இருக்கும், நம்ம யாராலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து சிம்பிளாக இருக்கும். இப்போ ஸ்கேலபிள் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அதை இன்னும் பெரிய லெவலில் அடுத்தடுத்து 2-3 சர்வரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ 3 சர்வர் 4 சர்வர் அந்த மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறது தான் இந்த ஸ்கேலபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நமக்கு லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டம்ஸும் அப்புறம் கன்கரண்ட் ப்ரோக்ராமிங் இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் இருக்கு. அதை நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஒயில் அண்ட் கோ இப்போ ஸோ நமக்கு இந்த கோ லாங்குவேஜ் மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் போது, எதுக்கு இதை படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடு தான். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம இதில் ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நமக்கு இங்க கம்பைல்டு லாங்குவேஜ் சொல்லியிருக்கோம். ஸோ கோ இஸ் அ கம்பைல்டு லாங்குவேஜ் which means it's faster than interpreted languages like Python. ஸோ பைத்தான் அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை விட இந்த கோ லாங்குவேஜ் வந்து ஃபாஸ்டர்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ இந்த கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னா என்னதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கோட் எழுதியிருக்கோம் அப்படின்னா, இப்போ main.go இருக்கு. ஸோ இந்த ஃபைலுக்கு இதுக்கு அப்ராப்ரியேட்டான நமக்கு ஒரு மிஷின் லெவல் கோடு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபைல் மொத்தமாக, இந்த கோ ப்ரோக்ராம் மொத்தமாக ஒரு மிஷின் லெவல் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம எழுதுன ஃபுல் ப்ரோக்ராமும் நம்ம இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜுக்கு மாற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். ஸோ இன்டர்பிரிட்டரில் அப்படி இருக்காது. ஸோ லைன் பை லைனாக நமக்கு அங்கே வந்து ரன் ஆகும். ஸோ அதனாலே இந்த கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தன் அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை விட, ஸோ பைத்தன் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியான இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜஸ் விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தோம். கோ கோட் இஸ் கம்பைல் டைரக்ட்லி இன்டு மிஷின் கோட். ஸோ அதனால் நமக்கு என்ன ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன் டைம்ஸு, எஸ்பெஷலி ஃபார் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் எக்ஸாம்பிளுக்கு க்ளவுட் சொல்லலாம், க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீடு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்கரன்சி சப்போர்ட். ஸோ அதர் லாங்குவேஜஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மல்டி த்ரெட் இருக்கு. ஸோ அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நமக்கு மல்டி த்ரெட்டட் அப்ளிகேஷன்ஸ் எழுதுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த கன்கரண்ட் ப்ரோக்ராமிங்கை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் எதை யூஸ் பண்ணி இந்த கன்கரண்ட் ப்ரோக்ராமை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கன்கரன்சி ஃபீச்சர் மூலயமா நம்மளால் மல்டி த்ரெட்டட் அப்ளிகேஷன்ஸையும் கோலாங் வழியாக நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது கன்கரன்சின்னு சொல்லிட்டேன், பட் அதுக்கான மீனிங் என்னது அப்படின்னா, ஒரே டைமில் நம்மளால் மல்டிபிள் டாஸ்க் பண்ண முடியும். ஸோ இதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்கரன்சி. கன்கரன்சி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் பேரலிசம். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கன்கரன்சி வேற, பேரலிசம் வேற. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னது, கோ ரொட்டீன்ஸ்ல நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட் என்ன பார்த்துக்கணும், கன்கரன்சி ஃபீச்சர் வந்து கோ லாங்குவேஜ்ல இருக்கு, அதனால நம்மளால மல்டி த்ரெட்டட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். பட் எதை வச்சு இந்த கன்கரன்சி ஃபீச்சரை அச்சீவ் பண்றது? ஸோ இந்த கோ ரொட்டீன்ஸ் அண்ட் சேனல்ஸ் இந்த ரெண்டுமே வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கன்கரன்சி ஃபீச்சரை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். கோ ரொட்டீன் சேனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ சேனல்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னா, நம்மளால இந்த ரெண்டு கோ ரொட்டீனுக்கு நடுவில் நம்மளால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து அந்த டாபிக்ஸ் வரப்போ நம்ம கிளியரா பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீட் பார்த்தாச்சு, கன்கரன்சி சப்போர்ட் பார்த்தாச்சு. அடுத்து சிம்பிளிசிட்டி அண்ட் ரீடபிலிட்டி. ஸோ கோ சின்டாக்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும், ஈஸி டு லேர்னா இருக்கும். ஓகேவா?
ஸோ அடுத்து C++, ஜாவா மாதிரி இதுல காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ் எதுவும் இருக்காது மோஸ்டா. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு சிம்பிளா ஒரு லாங்குவேஜா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ ஹலோ வேர்ல்டு அவ்வளோதான், ஒரே லைன் தான். ஸோ கிட்டத்தட்ட பைத்தான் மாதிரி தான் இருக்கும். ஸோ பைத்தான்ல எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெறுமனே பிரிண்ட் போட்டாலே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டோம்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட். ஸோ இந்த மாதிரி சின்டாக்ஸ்க்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கிற ஒரு லாங்குவேஜ் தான் Go. ஸோ இதுவுமே ஒரு ரீசன். வாட் இஸ் Go யூஸ் ஃபார்? ஸோ Go வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட்ஸ்ல நமக்கு Go லாங்குவேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. பட் வெப் டெவலப்மெண்ட்ல எங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு பேக் அண்ட் சர்வீசஸ். ஸோ பேக் அண்ட் சர்வீசஸ்னா நத்திங் பட் ஏபிஐஸ். ஸோ இந்த மாதிரி ஏபிஐ சர்வீசஸ்லாம் கிரியேட் பண்றதுக்கு இந்த Go ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த வெப் டெவலப்மெண்ட் எதை வச்சு பண்றது அப்படின்னா, இந்த வெப் டெவலப்மெண்ட்க்கு ஏபிஐஸ் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதுக்கு ஏதாவது ஒரு இருக்கும்ல. ஸோ இந்த ஜின் அண்ட் எக்கோ ஃப்ரேம் ஒர்க் ரெண்டு இருக்கு. ஸோ இன்பில்ட் நமக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜின் அண்ட் எக்கோ இருக்கு. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால வெப் டெவலப்மெண்ட்க்கு ஏபிஐ சர்வீசஸ்லாம் எழுத முடியும். ஸோ கிளவுட் சர்வீசஸ், ஏபிஐஸ், அப்புறம் மைக்ரோ சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளால Go ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து கிளவுட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த Go ப்ரோக்ராம் வந்து அதிகமாக கிளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறம் லார்ஜ் ஸ்கேலபிள் சிஸ்டம்ஸ், அப்புறம் அதர் சர்வீசஸ்ல ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த Go லாங்குவேஜ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ கம்பெனிஸ் லைக் கூகுள், அப்புறம் ட்ராப் பாக்ஸு, நெட்ஃபிளிக்ஸ், இது எல்லாமே அவங்களோட பேக் அண்ட் சிஸ்டம்ஸை இந்த Go ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது, இதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக் அண்ட் சிஸ்டம்ல. ஸோ அடுத்தது DevOps and networking tools. ஸோ DevOps tools nothing but Docker and Kubernetes. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்கரு, குபர்னெட்டிஸ்க்கு கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ் இது ரெண்டுமே Go யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரிட்டன் இன் Go. ஸோ இது வந்து அடிஷ்னல் அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இந்த குபர்னெட்டிஸ், டாக்கர் இது எல்லாத்தையும் க்ளவுட்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே Go யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம Go யூஸ் பண்ணி அந்த சர்வீசஸ்லாம் டெவலப் பண்றது இன்னுமே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த குபர்னெட்டிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இந்த குபர்னெட்டிஸால பண்ண முடியாத ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் Go யூஸ் பண்ணி நம்மளா கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றதுக்கு, ஸோ கன்கரன்சி ஃபீச்சருக்கு, ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன், இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு லோட் பேலன்சரு, ப்ராக்ஸிஸு, விபிஎன் டூல்ஸ். ஸோ லோட் பேலன்சர் இஸ் நத்திங் பட் நிறையா ரெக்வஸ்ட் வரும். ஒரே சர்வர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நம்ம மல்டிபிள் சர்வர் இருக்குது அப்படின்னா நம்மளால் வர்ற லாட்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்டை வேறு சர்வருக்கு ரீடைரக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் லோட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராக்ஸிஸ் வந்து ஸோ ப்ராக்ஸிஸில் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ்னு ரெண்டு இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம Go ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒய் யூஸ் Go நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம், Go ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுனால என்ன நமக்கு அட்வான்டேஜ், அந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இதோட கம்பைல்டு நேச்சர் வந்து நமக்கு ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷனை வந்து நமக்கு தரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹை ஒர்க் லோட்ஸ் அண்ட் லார்ஜர் சிஸ்டம்ஸை இது வந்து ஈஸியாக இருக்குது. அப்புறம் ஸ்ட்ராங் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி வந்து Go ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்லிட்டு அதுக்கான மீனிங் என்னது, இருக்கிற Go ப்ரோக்ராம்ல இருக்கிற ப்ரீ பில்டு ரெடி டு யூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பேக்கேஜஸ், ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பேக்கேஜஸை நம்மளால அதிகமாக யூஸ் பண்ண முடியும். இப்போ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான நிறைய பேக்கேஜஸ் வந்து இன்பில்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி நெட்வொர்க்கிங் தேவையான ஒரு சில பேக்கேஜஸ் வந்து இன்பில்டா இருக்கும். ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்க்கு தேவையான ஒரு சில பேக்கேஜஸ் வந்து இன்பில்டா இருக்கும். நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் எதுவும்
மேனுவலா இன்ஸ்டால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்ட்ராங் ஸ்டாண்டர்ட் லைப்ரரினா ஒரு ஹியூஜ் லைப்ரரி சப்போர்ட் வந்து இந்த கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ கோ ரொட்டின் இருக்கு. நம்ம கோ ரொட்டின்னா என்னன்னு பார்த்தோம். மல்டி த்ரெட்டட் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் இந்த கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஆட்டோமேட்டிக்கா டேக் கேர் ஆகிறதுனால நம்ம ஈஸி டு ஸ்கேலபிள் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து விண்டோஸ்ல நம்ம வந்து ஒரு கோட் எழுதியிருக்கோம், கோ ஃபைலு கோ ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்கோம். பட் இதை எனக்கு மேக்ல ரன் ஆகுற மாதிரி நான் வந்து கம்பைல் பண்ணணும் அப்படின்னா என்னால இந்த கோ ப்ரோக்ராம் வழியா அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ்ல கம்பைல் பண்ண ஃபைல் வந்து எனக்கு மேக் ஓஎஸ்லயும் லினக்ஸ் ஓஎஸ்லயும் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த கோ ப்ரோக்ராம் வச்சு அதை ஈஸியா பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பைலேஷன் டெக். ஸோ அடுத்து ஈஸி டிப்ளாய்மெண்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம தனியாக தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. டிபெண்டன்சிஸ் தனியாக எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம், அதை கம்பைல் பண்ணி அதர் கிராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நம்மளால அதை டிப்ளாய் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸு, லினக்ஸ், மேக் ஓஎஸ், இதை நம்மளால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல நம்மளால ஈஸியாக டிப்ளை பண்ண முடியும். கோட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு பேசிக்கான ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் மெயின் ஒன்று இருக்கு, அப்புறம் இம்போர்ட் எஃப்எம்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஃபங்க்ஷன் மெயின், அப்புறம் ஒரு பிரிண்டெல்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ ஈஸி சின்டாக்ஸ் தான் லேர்ன் பண்றதுக்கு, ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஒன்றுக்கும் அர்த்தம் பார்த்துடலாம். ஸோ பேக்கேஜ் மெயின். ஸோ இந்த பேக்கேஜ் மெயின்ன்றது என்னது? ஸோ டிஃபைன்ஸ் த மெயின் பேக்கேஜ் விச் இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் நம்மளோட அப்ளிகேஷனுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த மெயின் பேக்கேஜ் தான் டிசைன் பண்ணுறது. ஸோ கோ ப்ரோக்ராமிங்ல ரொம்பவே முக்கியமானது ஒன்று என்னன்னா, நம்ம எழுதுற எல்லா ப்ரோக்ராமுமே ஏதாவது ஒரு பேக்கேஜுக்குள்ளதான் இருக்கணும். ஸோ நம்ம ரைட் பண்ண போற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே கண்டிப்பா ஒரு பேக்கேஜ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்கிற இந்த செட் ஆஃப் கோடு வந்து மெயின் அப்படின்ற ஒரு பேக்கேஜ்குள்ள நமக்கு வரப்போகுது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து மெயின் பேக்கேஜ்ல இருக்கு. நம்ம இதுக்குள்ள எழுத போற ஃபங்க்ஷன்ஸ், இதுக்குள்ள டிக்ளேர் பண்ண போற வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த பேக்கேஜ்குள்ள அடங்கிடும். ஸோ அடுத்து இம்போர்ட் எஃப்டி அப்படின்றது என்னது? இப்போ நம்ம வந்து பேக்கேஜ் மெயின்னு நம்ம வந்து ஒரு மெயின்னு ஒரு பேக்கேஜ் எழுதிருக்கோமா, பேக்கேஜ் மெயின் போட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபைல் வந்து இன்பில்டா இருக்கும். பேக்கேஜ் எஃப்எம்டி அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நமக்கு எங்க இருக்கும், இப்படின்னு ஒரு பேக்கேஜ் வச்சு ஒரு ஃபைல் வந்து நமக்கு இன்பில்டா இருக்கும். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளதான் லாட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் வேரியபிள்ஸ் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கலாம். ஸோ இது எஃப்எம்டி அப்படின்றது ஒரு பேக்கேஜ். அதை மெயின் பேக்கேஜ்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற ப்ரோக்ராம்ஸ் மாதிரியே இந்த கோ ப்ரோக்ராமுமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எதுனா மெயின் ஃபங்க்ஷன், இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ அடுத்து எஃப்எம்டி பிரிண்டெல்ன் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டா காமிக்கும். பட் எப்படி இந்த எஃப்எம்டி அப்படின்றது என்னதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பேக்கேஜ் நம்ம இந்த மெயின் பேக்கேஜ்க்குள்ள எழுதியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிரிண்டெல்ன் அப்படின்றது என்னதுன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கு? இந்த எஃப்எம்டி அப்படின்ற ஒரு பேக்கேஜுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ற பேராமீட்டர்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் தான் இந்த ஹலோ வேர்ல்ட். ஓகேவா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ நம்ம இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம்.
நம்ம வந்து எந்த எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலும் ஒரு பேக்கேஜ்குள்ளே வந்துடும். ஸோ இதை வந்து மெயின் பேக்கேஜ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபங்க்ஷன் மெயின் வந்து மெயின் பேக்கேஜ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக பிரிண்டலன் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த எஃப்எம்டி அப்படின்ற பேக்கேஜில் இருந்து பிரிண்டலன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறதுனால இந்த எஃப்எம்டி பேக்கேஜை வந்து நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ விசிபிளாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இங்கனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாட் ஃபைலு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எஃப்எம்டி அப்படின்ற ஒரு பேக்கேஜ்குள்ள இருந்து இந்த பிரிண்டலன் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் என்னன்றத பார்த்துக்கலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு கோ ரன் நம்மளோட ஃபைல் நேம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரன் பண்ண கமாண்டு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு அவுட்புட்டுமே வந்துருச்சு. வெல்கம் டு N7 Oops அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு இதை இன்புட்டாக வாங்கி நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நம்ம எழுதிருக்கிற இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த செட் ஆஃப் கோட் வந்து மெயின் அப்படின்ற ஒரு பேக்கேஜில் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் சம்மரியா. ஸோ கோ ப்ரோக்ராமிங் வந்து ஃபாஸ்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். அதே போல் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நமக்கு இந்த ப்ரோக்ராமிங் எஃபிஷியன்சியை குறைக்காம சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கூகுள் வந்து டெவலப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வெப் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம பார்த்த மாதிரி அதே தான் லார்ஜ் ஸ்கேலபிள் சிஸ்டம்ஸ்க்கு. ஸோ இந்த கோ ப்ரோக்ராமிங்கை ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜாக பார்க்குறது இந்த கன்கரன்சி சப்போர்ட் தான். ஸோ இதை எதை வச்சு அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். கோ ரொட்டீன்ஸ் அண்டு சேனல்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இந்த கன்கரன்சி அப்படின்ற ஃபீச்சரை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பாப்புலர் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.